இல்ல குழந்தைங்களை வந்து நாங்க பாத்துக்கணுமா? எந்த கட்சியை பத்தி குழந்தைங்க வந்து பேசி வந்து வீடியோ போட்டிருக்காங்க? நாங்களாம் ஆமா குழந்தைங்க சொன்னதான் போட்டோம். என் பொண்ணு வந்து ஆக்சுவலா அவளுக்கு 13 இயர்ஸ் ஆகுது, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா இன்னைக்கு அவன் வந்து பத்தி அதாவது வந்து அரசியலை பத்தி பேசுறாங்க. ஒரு வயசு குழந்தைல இருந்து எல்லாருமே வந்து பேசுறாங்க. சோ பரவாயில்ல, நாங்க குழந்தைங்க பேச்ச கேட்டே நாங்க ஓட்டு போட்டோன்றோம். இனிமேல் எங்க டிவிக்கு ஆட்சியில நாங்க பாக்கலாம். ஆமா குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து நல்லவங்கள தான் பிடிக்கும். நீங்க தீய சக்தி, டிவிக்கு தான் வந்து தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தி. அது நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. ஜூலி அவ மூஞ்சில அவளா ஒரு மூஞ்சி கொய்யாலே அவ அந்த இதுல வந்து ஜூலிக்கு முதல்ல வாடா பாட்டாரே ஏ வாடி வாடி ஏ நீ சரியான பொம்பள தானடி வாடி பாக்கலாம் உனக்கு சங்கடி. நீ வாசுபடிய விட்டு வெளியேறனா உன்னை எங்க ஆளு எங்க பார்த்தாலும் எங்க அண்ணாவை வாடான்னு சொன்னதுக்கு அந்த பல்ல உடைப்போம், அந்த பல்ல உடைப்போம். உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ யாரு? நீ யாரு எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு? என்ன இருக்கு? நீ ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம்ல நல்லா சீனா போட்டு பிக் பாஸ் வாயத்தை போய் நீ எல்லாம் ஒரு ஆளு மூஞ்சும் மொகரையும் மாவள சாவடி வாங்க பாடி. உனக்கு தில்ல இருந்தாங்க அங்க நின்று நக்கலா பேசுற. ஐயோ பெரம்பூர்ல வந்து நிக்கிற இருங்க. ஜல்லிக்கட்டுல போராடணும்னு சொல்றாங்க. திமுக வந்து ஜல்லிக்கட்டை பத்தி என்ன தெரியுமா? இப்ப இளைஞர்கள் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இப்ப விளையாட்டு இறந்தா ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கூட குடிக்கிறதுல சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் காய்ச்சி அங்க 60 பேர் எங்களுக்கு வந்து தலைக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு யாரு கொடுத்தாங்க? அண்ணச்சிருக்கு ஒரு அம்மா இருக்கு. வருஷத்துக்கு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்தா. என்ன ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்தது. அதுக்கான முடிவு வேற சொன்னா இன்னொரு அவங்க அம்மா சமாதி கட்டி எடுத்து அழுகுறாங்க. அந்த கட்சி வராது நம்மள. எப்படின்னா இன்னொருத்தர் சொன்னாரு, சேப்பாக்கத்துல ஜெயிக்க மாட்டாங்க, அங்க ஜெயிக்க மாட்டாங்க, இங்க ஜெயிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சு கடைச்சிட்டு வரோம். சென்னை தொகுதியே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். தமிழ்நாடு தொகுதியே நம்ம கண்ட்ரோல்ல. தலைவர் அடிச்சு நெருங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணா இதுக்கு போய் அடிச்சு நெருங்கிட்டு வந்துட்டாரு. முதல்வர் எப்போதுமே முதல்வர். 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல்வர், ஜென்மத்துக்கு முதல்வர் நமது தளபதி தலைவர் அண்ணன் தான். எல்லாமே பசங்க இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்கள் வயசானவங்க எல்லாமே இங்க இருக்காங்க. இல்ல இல்ல சாட்டை ஐயோ அட வரக்கண்ணா அட வரக்கண்ணா வா அட சாட்டை போய் ஓடி ஒளிச்சிட்டியாடா டிமோக்கு ஒரு நாயா. ஏய் வாடா ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் பணத்தை கொடுத்து ஓட்ட நீங்க வாங்குனீங்கல்ல, ஒரு ரூபாய் செலவு தளபதிக்கு ஓகேவா? மக்கள் வந்து ஓட ஓட விட்டாங்கல்ல, செந்தில் பாலாஜி வந்து ஓட்டு கேட்க வருவாங்க ஓட ஓட விட்டாங்களா? அதான் எங்க மக்கள் உண்மையா புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜயனாவை பத்தி உண்மையா புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எந்த கட்சி உமன் சேஃப்டியை பத்தி பேசுனீங்க? எந்த கட்சி பேசுனீங்க? எவ்வளவு நடக்குது? எங்க தளபதி பேசினாருடா, சேஃப்டி பேனிக் பட்டன் வச்சிருக்காரு. நீங்க யாராவது உமன் சேஃப்டியை பத்தி பேசுறீங்களா? சும்மா வாய்க்கிடிய 1000 ரூபாய் தர யாருக்கு வேணும்? 1000 ரூபாய் நாங்க சம்பாதிக்கல. எனக்கு கை கால நல்லா இல்ல. ஊர்ல வந்து போய் படுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து இப்ப வந்து அதான் செந்தில் பாலாஜி பாவம் அவர் கோயம்புத்தூர்ல போய் ஏதோ ஜெயிச்சு பாவம் கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு நினைக்கிறேன். அவருதான் அன்னைக்கு ஓடிட்டாரு. இல்ல அண்ணாரி வளையத்துல நாங்க பார்த்தோம், எல்லாம் அழுகுறாங்க. ஆசையை காட்டி வந்து ஒரு ஓட்டுக்கு 25,000 வரை இப்ப கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆசையை காட்டி அந்த இடத்துல ஜெயிக்கிற அந்த மக்களுக்கு வந்து கெட்ட காலம் அப்படிங்கறது அர்த்தம். அதான் திரும்ப இவ்வளவு எடுத்து சொல்லி திமுக பத்தி எத்தனை சேனல்ல அவங்க போடலன்னா இருக்கட்டும், சன் டிவில பாலிமர் நியூஸ் இந்த தந்தி எவ்வளவு விஷயத்துல போட்டாங்க. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம திரும்ப அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சாலும் சரிதான். எங்க அண்ணா வந்ததுனால அவங்களுக்கு சொல்லி எங்க அண்ணா வந்து அவங்க கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதே செய்வாரு. எங்க அண்ணா இல்ல தளபதி வந்து குடும்பத்தையே பாத்துக்க முடியல, எல்லாமே இனிமேல் நாங்க தான் அவருக்கு. ஓகேவா? அவர் எங்களை பார்த்து பாரு, நாங்க அவரை பார்த்துப்போம். எங்களுக்காக அவர் இவ்வளவு தூரம் அவர் நின்று இருக்காரு. இதுக்கு மேல அவர் கூட நாங்க இருப்போம்.
இங்க வாங்க அழுவுறா சேர்ந்து வாங்க கிளம்பி வாங்க பத்தி தப்பா சொன்னாங்கன்னா விடுவீங்க. மக்களுக்கு அவர் சொல்லாததுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். இப்ப நாங்க விடுவோம். அதான் எல்லாம் பாவம் அழுகுறாங்க. நான் ரூம் போட்டு அழுகுறாங்க. கோவத்தூர்ல அழுகுறாங்க. என்ன செய்யணும் தெரியுமா? எங்க வீட்டுல ஐயோ உங்களுக்கு ரொம்ப வயசாச்சு டாடி, உடம்பு வர சரியில்லை டாடி, நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க டாடி, நாங்க பாத்துக்கிறோம் டாடி. டாடி வர உங்களை அப்பா பண்ணுமா, உங்களை அப்பான்னு கூப்பிடணுமா? தமிழ்நாட்டுல அப்பான்றது வந்து சினிமா அது டைலாக் மாதிரி நீங்களா உருவாக்குறது. அப்பான்னா சம்பாரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும். நீங்க நாட்டை வித்துட்டு இல்ல இல்ல அர்த்தமே கிடையாது. அந்த சாட்டை என்ன சொன்னா மல்லிப்பூ வாங்கி தருவாங்க, புடவை வாங்கி. தற்கொலை நாயே, நீ தான் புறம்போக்கு, வாயில நல்லா அசிங்கமா வருதுடா நாயே. புடவை வாங்கி தராரு, நகை வாங்கி தராரு. அப்ப உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் பண்ணுவியாடா? இப்ப வாடா பேச, உனக்கு தைரியம் இருந்தா போய் ஒழிச்சிட்டு இருக்காங்க.